விநாயகருக்கு திருமணமான ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? விநாயகருக்கு திருமணமான ரகசியம் பற்றி பல புராணங்களில் வித்தியாசமான கதைகள் சொல்லப்படுகின்றன. முக்கியமாக 2 பிரபலமான வரலாறுகள் இருக்கின்றன. யானை தலையுடன் இருந்ததால் யாரும் திருமணம் செய்ய வரவில்லை என்ற எண்ணம் விநாயகரின் மனதில் மெதுவாக வருத்தமாக வளர்ந்தது. மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் துணைவியர் இருந்தபோது தன்னிடம் மட்டும் இல்லாதது அவருக்கு சிறு கோபத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியது. ஒரு நாள் தனது புத்திசாலி நண்பன் மூசியத்துடன் சேர்ந்து மற்ற தெய்வங்களின் திருமணங்களில் சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்த ஆரம்பித்தார். இதனால் தேவர்கள் அனைவரும் சிரமத்தில் சிக்கினர். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக பிரம்மாவை அணைந்து உதவி கேட்டனர். அப்போது பிரம்மா சிந்தித்து செல்வமும் செழிப்பும் குறிக்கும் அழகிய 2 தெய்வ கன்னியரை உருவாக்கினார், ரித்தி மற்றும் சித்தி. அவர்களை விநாயகருக்கு மணமாக அளித்தார். திருமணத்திற்கு பிறகு விநாயகரின் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பியது. காலம் கழித்து அவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தனர், சுபம் மற்றும் லாபம். சுபம் என்றால் நல்ல நேரம், நல்ல தொடக்கம். லாபம் என்றால் வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி. இவ்வாறு வருத்தத்தில் இருந்த விநாயகர் மகிழ்ச்சியின் வடிவமாக மாறினார். இந்த கதை பிடித்திருந்தால் கமெண்ட்ல ஓம் விநாயகர் என்று எழுதுங்க. அப்படியே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா?